வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவா ஸ்டுடியோ ஆன்லைன் சர்வீசஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25/6/2025 17வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. நம்ம வெற்றிகரமாக 16 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் தான். உங்களோட ஆதரவு வந்து தொடர்ந்து வேணும். நம்ம நிறுவனத்தில் ஒரு சில புதிய வேலைகள் எடுத்தனால நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த சில வேலைகள் நம்மளால செய்ய முடியாமல் போச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ளிகேஷன்ஸ், இது எதுவுமே நம்ம பண்ண முடியாமல் போச்சு. நம்ம எடுத்த அந்த பேங்கிங் செக்டர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 to 4 இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து என்னால் வேறு எந்த விஷயத்துலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் நான் அந்த விஷயங்களை விடுற மாதிரி ஆச்சு. இதனால் நிறைய பேர் சங்கடப்பட்டீங்க. நிறைய ரெகுலர் கஸ்டமரை வந்து நான் அதில் மிஸ் பண்ணேன். அதுக்கெலாம் நான் முதல்ல உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். காலை 5:40 மணிலேருந்து உங்களுக்கு சேவைகள் வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் காலையில் 5:40 மாலை 4 மணி வரைக்கும் எல்லா சேவைகளுக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். எல்லா சேவைகளையும் வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏன் ஒரு சில வேலைகள் வந்து நம்ம விடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா, நான் கடையில் ஒரே ஒரு ஆள் தான். நான் தான் எல்லாமே பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. லாபம் அதிகம் சம்பாதிக்கணும்னா நான் நிறைய வேலைகளை எடுத்து போட்டு செய்யலாம். பட் என்னோட ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கஸ்டமருக்கு திருப்தியாகவும் இருக்கணும், நமக்கும் லாபகரமாக இருக்கணும். அதே நேரத்தில் கஸ்டமருக்கு அது திருப்தியாக இருக்கணும். அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் இப்போ எடுத்துருக்க பேங்கிங் செக்டர் வேலையாக இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, பேன் கார்டு, பாஸ்போர்ட் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து பிரச்சனை இல்லாமல் கஸ்டமருக்கு முடிச்சு கொடுக்கணும், கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும். லாபங்கிறது ரெண்டாவது தான், கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்களை வந்து என்னால் எக்ஸ்ட்ரா லோடாக எடுத்துக்க முடியல. அதனால தான் நான் சில விஷயங்களை விடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே இருக்கும். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய இந்த IBPS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TNPSC, அதுக்கப்புறம் அந்த விஜயலட்சுமி லோன் செக்ஷன், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே வந்து நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் சாட்டர்டே 9 to 4 வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 4 o'clock மேலே நீங்கள் அவைலபிள் இருக்க மாட்டீங்களான்னா, ஆமாம், நம்ம ஏன்னா யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம். ஸோ அந்த சேனலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நிறைய உழைப்பு போட வேண்டியிருக்கு. ஏன்னா அதுலேயும் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து, வீடியோவில் எடுக்கிறதுலேருந்து, எடிட்டிங், அப்லோட் செக்ஷன் எல்லாமே நான் ஒரு ஆள் பார்க்குறனால ஸோ எனக்கு அதில் நிறைய டைம் எடுக்குது. நான் நிறைய வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்காக தான் சரி இந்த புது வருஷத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முயற்சி எடுத்திருக்கேன். இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட் வேணும். 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் வந்து யூடியூப்காக இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கேன். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் எதுவும் எமர்ஜென்சினா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும். ½ hour தான் லஞ்ச் பிரேக்கு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எந்த ஒர்க்குனாலும் நீங்கள் என்னை வந்து நேரில் மீட் பண்ணலாம். இப்போ நம்மளோட புது ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கல் சிவன் கோயில் வாசல்லே தான் இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் போர்டிங் பாஸ், அரைவல் கார்டு, இந்த சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை எப்போ போல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, GST ரெஜிஸ்ட்ரேஷன், உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆதார் பிளாஸ்டிக் PPC கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம கடையில் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் 9 to 4 நான் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் இந்த சர்வீஸ்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கக்கூடிய இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறது ஒரு ½ hour மேலே 1 hour நான் வந்து ஒர்க் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமைக்கு நான் மாற்றிருக்கேன். ஸோ சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஒர்க்குகளை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வேறு வழி இல்லை. எந்த விதமான டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ஃப்ளெக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சோஷியல் மீடியாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து உங்களோட ஆதரவால் மட்டும்தான் 16 வருஷத்தை முடிச்சு 17வது வருஷத்துல வந்து அடியெடுத்து வச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு மட்டும்தான் என்னோட பலம். ஸோ அதனால உங்களோட ஆதரவு வந்து என்னைக்குமே எனக்கு தேவை. பேன் கார்டை நீங்கள் நம்மகிட்ட எடுக்கும்போது உங்களுக்கு 2 hours நான் பேன் கொடுத்துருவேன். ஒரு 5 days வீட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். சப்போஸ் இமீடியட்டாக உங்களுக்கு பேன் கார்டு வேணும், அன்னைக்கே வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் கார்டில் நம்மளே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களோட முழு ஆதரவு எனக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணும். நன்றி.